இருக்க மாட்டோம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் சம்மிட் 2025 வில் பி ஹெல்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் சம்மிட் இந்த வருஷம் எங்க நடக்க போகுது அப்படின்னா சவுத் கொரியால நடக்க போகுது. சரியா? அடுத்தது, மினிமம் சப்போர்ட் நீடட் ஃபார் ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் வர்மா அவர் மேலே நிறைய கான்ட்ரவர்சி இருந்துச்சு, ஜட்ஜ் யஷ்வந்த் வர்மா மேலே. ஸோ அவரை வந்து இந்த மான்சூன் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் படி பார்க்குறப்ப நமக்கு ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 இருக்கு. ஓகே, ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 படி அவரை வந்து ரிமூவ் பண்ணலாம். சரியா? ஸோ அதுக்கு அந்த ரெசல்யூஷன் வந்து லோக்சபா அரல்ஸ் ராஜ்யசபால கொண்டு வரணும். ஸோ லோக்சபா அப்படின்னா 100 எம்பிஸோட சப்போர்ட் தேவைப்படும், ராஜ்யசபா அப்படின்னா 50 எம்பிஸோட சப்போர்ட் தேவைப்படும். சரியா? ஸோ அதுக்கப்புறமா ஸ்பீக்கர் வந்து அதை ஒரு கமிட்டிக்கு அனுப்புவார். அந்த கமிட்டியில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க, அப்புறமா ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட் வந்து இருப்பாங்க. ஸோ அவர் வந்து கில்ட்டி அப்படின்னு சொல்லி அப்ஹோல்ட் பண்ணாங்கன்னா 2 ஹவுஸ்லயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் ஆகி பிரசிடென்ட் வந்து அந்த யஷ்வந்த் வர்மா ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் போத் கரெக்ட் அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which of the following app was launched to collect audio visual evidence, upload photographs of crime scenes அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி பிளாக் செயின் டெக்னாலஜி மூலியமா சாக்ஷியா அப்படிங்கிற ஆப்பை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜியோ டேக் அண்ட் டைம் ஸ்டாம்ப்டு போட்டோஸை வந்து அண்ட் தென் வீடியோஸை வந்து நம்மளால அப்லோட் பண்ண முடியும். கிரைம் சீனோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்துலயுமே வந்து எந்த டைம்ல எடுத்திருக்காங்க, எந்த பிளேஸ்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பதிவு பண்ண முடியும். சரிங்களா? அதான் ஜியோ டேக்ட் அண்ட் டைம் ஸ்டாம்ப்டு போட்டோஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அண்ட் வீடியோஸ். ஸோ அந்த ஆப் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாக்ஷியா. அடுத்தது, ஜக்தீப் தன்கர் வாஸ் இந்தியாஸ் 14th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. 11th ஆகஸ்ட் 2022ல இவர் வந்து வைஸ் பிரசிடென்டா வந்து வந்திருப்பாரு. ஸோ இவர் வந்து இந்தியாவோட 14th வைஸ் பிரசிடென்ட். ஸோ இவர் வந்து நேத்து அவரோட ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. சரியா? ஸோ நெக்ஸ்ட், த லான்ச் டேட் ஆஃப் நிசார் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜூலை 30 தான் நம்மளோட நிசார் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஜிஎஸ்எல்வி F-16ல இருந்து லான்ச் பண்ண போறாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.